புனித நீராடுதல் அபிஷேகம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையாகும். குறிப்பாக முருகனுக்கு போர் மற்றும் ஞானத்தின் கடவுளாக அவரது தெய்வீக தன்மையை எடுத்துக் காட்டுகிறது. மந்திரம் ஸ்கந்த சஷ்டி கவசம் அல்லது ஓம் சரவண பவாய நமஹ போன்ற மந்திரங்கள் அடிக்கடி உச்சரிக்கப்படுகின்றன. முருகனை வழிபடும் முறை: தினமும் காலையில் நீராடி திருநீறு அணிந்து முருகனுக்கு சிவப்பு மலர்கள், செந்தாமரை, செம்பருத்தி சாத்தி வழிபடுவது. ஓம் சரவணபவ அல்லது கந்த சஷ்டி வளவ போன்ற மந்திரங்களை ஜெபிப்பது. திருப்புகழ் பாடல்களை பாடுவது. சுருக்கமாக, செவ்வாய்க்கிழமை கார்த்திகை சஷ்டி விசாகமான்கள் விரதமிருந்து வழிபடுவது முருகனின் அருளைப் பெற மிகவும் உகந்தது. செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவதால் கல்வி, வேலை, திருமணம், வியாபாரத்தில் வெற்றி, கடன் மற்றும் நோய்களிலிருந்து நிவாரணம், மன அமைதி, தைரியம், செவ்வாய் தோஷ நிவர்த்தி மற்றும் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் செவ்வாய் கிரகத்தின் நன்மைகளை அதிகரிக்கவும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் இது உதவுகிறது. இந்த வீடியோ பிடிப்பிருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணவும். முருகா என்ற சொல்லுக்கு அழகு, இளமை, தெய்வீகத்தன்மை, மகிழ்ச்சி, மனம் என பல பொருள்கள் உண்டு. இது தமிழ் தெய்வமான முருகப் பெருமானை குறிக்கிறது. அவர் அழகு மற்றும் இளமையின் வடிவமாக உள்ளார். இது தெய்வீகத்தையும் குறிக்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணவும். ஓம் முருகா என்பது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவாக உள்ள முருகப்பெருமானை குறிக்கும் மந்திரம். இதன் பொருள், பிரணவ வடிவமாய் ஜோதி மற்றும் நாதமாய் விளங்கும் முருகப்பெருமானே, அடியவர்களை காத்து அருள் புரிவாயே என்பதாகும். ஓம் முருகானை தைரியம், தன்னம்பிக்கை பெற உதவும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக போற்றப்படுகிறது. இங்கு வழங்கப்படும் விபூதி பிரசாதம் பன்னீர் மர இலைகளில் வைத்து வழங்கப்படுவது தனிச்சிறப்பு. கோவிலின் நுழைவு வாயிலில் உள்ள பிரம்மாண்டமான மண்டபம் சண்முக விலாசம் என்று அழைக்கப்படுகிறது. கடல் அருகே இருந்தாலும் இந்த கிணற்றில் ஊறும் நீர் இனிப்பாக இருப்பது ஒரு அதிசயமாக கருதப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் ராஜ அலங்காரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலோ குறிப்பிட்ட நாளின் அலங்காரமோ அல்ல. அது தினசரி பூஜையின் ஒரு பகுதியாக சாயரட்சை மற்றும் அர்த்த சாம பூஜைகளின் போது முருகப்பெருமானுக்கு செய்யப்படும் சிறப்பு அலங்காரம் ஆகும். குறிப்பாக மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை பக்தர்களின் கூட்டத்தை பொறுத்து பல அலங்காரங்கள் மாறும். ராஜ அலங்காரம் என்பது இரவு காப்பு அலங்காரத்தின் போது வயதானவர் தோற்றத்தில் காட்சி தரும் ஒரு அழகிய அலங்காரமாகும். இது பெரும்பாலும் இரவின் பிற்பகுதியில் நடக்கும். சில சமயம் 8:30 மணிக்கு மேல் சந்தன காப்பு அலங்காரத்திற்கு பிறகு இது நிகழலாம். திருச்செந்தூர் முருகன் கோயிலின் அதிசயங்கள்: கடலில் மூழ்கியிருந்த பஞ்சலோக மூலவர் சிலை மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது. டச்சுக்காரர்களால் கடலில் வீசப்பட்ட சிலை கனவில் வழிகாட்டியபடி மீட்கப்பட்டது. 2004 சுனாமி அலையில் கோயில் தப்பியது மற்றும் விபூதி பிரசாதத்தின் அற்புத குணப்படுத்தும் சக்தி, சரும நோய்கள் நீங்கியது ஆகியவை முக்கிய அதிசயங்களாக கூறப்படுகின்றன. இது 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடு. இந்த வருடம் தைப்பூசம் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்று பௌர்ணமி மற்றும் பூசம் நட்சத்திரம் இணைந்து முருகனை வழிபடுவதற்கு உகந்த நாள். இந்த நாளில் பல முருகன் கோயில்களில் தைப்பூசத் திருவிழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். குறிப்பாக பழனி முருகன் கோயிலில் கொடியேற்றம் பிப்ரவரி 1 தொடங்கி திருவிழா நடைபெறும். தைப்பூசம் அன்று பச்சரிசியில் மஞ்சள் கலந்து வைத்து அதன் மீது 6 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும்.
அந்த 6 விளக்குகளுக்கு முன்பு 6 தாமரை மலர்கள் வைத்து வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கலுடன் கருப்பு கொண்டை கடலை சுண்டல் செய்து நைவேத்தியமாக